நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஆகஸ்ட் 23 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்துள்ள வசனம் யோசுவா 10:13. அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. 14வது வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னுமில்லை, அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். 15வது வசனம். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தரோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பேசுவாராக, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. யோசுவா ஆயி பட்டணத்தை பிடித்த பிறகு கிபியோனை அடுத்தது பிடிக்க வேண்டும். கிபியோன் பட்டணம் மிகவும் பெரிய பட்டணமாக இருந்தபடினால் அதை பிடிப்பது கடினமாக காரியம் என்று யோசனை செய்தார். ஆனாலும் கர்த்தரிடம் யோசுவா முறையிட்டபடியினால் அதை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். யோசுவா மோசேக்கும் முகமுகமாய் பேசினார். கர்த்தர் இப்போது யோசுவாவிடம் முகமுகமாய் பேசுகிறார். ஏனென்றால் மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்து முடிக்க நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் நமக்காக யுத்தம் செய்பவராக இருக்கிறார். அப்போது கிபியோனை ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. யோசுவாவின் வார்த்தைக்கு சூரியன் கிபியன், யோசுவாவின் சத்தத்திற்கு சூரியன் அப்படியாக நின்றது. கர்த்தர் யோசுவாவின் சத்தத்தை கேட்டு தனது ஊழியக்காரன் யோசுவாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார். சூரியனும் சந்திரனும் நின்றது. நாம் நினைக்கலாம், இன்று சாதாரண நாம் மனிதர்கள், நம்மளுடைய படைப்பு லேசான காரியம், எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். பலகீனமான மனிதரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், இயேசு தெரிந்து கொள்கிறார். அவர்கள் மூலமாகத்தான் பெரிய காரியங்களை இந்த பூமிக்கு செய்து காண்பிக்கிறார். மனிதர் மூலமாகவே மற்றவர்கள் கண்கள் பார்க்க அதிசயமும் அற்புதமும் நடக்கும்படியாக செய்கிறார். நாம் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் வெளிச்சமாக உருவாக்குகிறார். இந்த பூமிக்கு நாம் உப்பாக இருக்கிறோம்.
இந்த பூமிக்கு நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் நம் வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்து ஆவியின் வரங்களை கொடுத்து இன்று ஆசீர்வதிக்கிறார். யோசுவாவின் வார்த்தைக்கு அந்த கிபியன் பட்டணத்தை பிடிக்க சூரியனும் சந்திரனும் ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது என்றால் அன்று அவரை இன்று நாம் விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அப்படியாக செய்வார். விசுவாசித்து முதலில் விசுவாசிக்க வேண்டும், பின்பு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண வேண்டும். வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும், வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதால் கர்த்தர் அதை நடத்தி காண்பிக்கிறார். 2012 நான் ரட்சிக்கப்பட்டு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையில் நிறைவேறியது. பாடுகள் சிரமங்கள் இடையில் வந்தாலும் ஆனாலும் அதை மீறி நான் கடந்து செல்கிறேன் கர்த்தரை பிடித்து கொண்டு. ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரிஸ் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் 2018 மார்ச் மாதத்தில் இந்த வசனத்தை ஆடியோ மெசேஜை அனுப்பும்போது அன்று ஆசீர்வதித்த தேவன் என் கூட இன்று வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் ஒவ்வொருவரையும் அவரை வெளிச்சமாக மாற்ற அவருக்கு லேசான காரியம். விசுவாசம் என்றால் நாம் அறிக்கையிட வேண்டும். பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார், உயிர் தெழுந்தார். அதை நாம் வாயினால் அறிக்கையிடும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இதை விசுவாசிப்போமாக. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு சோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனே, உமக்கு நன்றி அப்பாம். பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். நீ மிகவும் பெரியவர் அப்பாம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனத்தின்படியாக புதிதாக்கி கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அடியேன் வீட்டை புதிதாக்கி கொடுத்ததற்காக நன்றி. அருண் நவநீதா திருமணம் நல்லபடியாக பிப்ரவரி மாதத்தில் நடக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அருணுக்கு அந்த ஆபீஸ் அமைக்கும் காரியத்தில் உமது அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். அருணும் மேனனும் நல்லபடியாக அந்த கரூர் பில்டிங்கை கட்டி எழுப்ப கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். என்று அந்த திருமண காரியத்தில் அருண் நவநீதா திருமண காரியத்தில் சகலத்தையும் சந்திக்குமாறு ஜெபிக்கிறேன். தேவைகளை எல்லாம் சந்திப்பீர்களாக. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். குட்டனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த ஸ்கின் பிரச்சனையிலிருந்து மகனை விடுதலை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஒரு சாட்சியை கொடுத்ததற்காக நன்றி. மனைவிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. எண்ணிலடங்கா சோத்திரம். அருணுக்கு ஜீவ அக்னி அனுப்பி சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உமது கிருபை பெரிதாக இருந்ததற்காக இன்று வரை நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறேன் அப்பா. உமக்கு சோத்திர பலிகளை சொல்லி செலுத்து கொண்டே இருக்கிறேன் ராஜா. உமக்கு நன்றி நன்றி. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் பெரியவர். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர்களை வெளிச்சமாக மாற்றுவீர்களாக. பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். நினைத்திருக்கும் காரியம், எதிர்நோக்கி இருக்கும் காரியத்தை அவர்களுக்கு நடக்கும்படியான காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த அதிசயங்களும் அற்புதங்களும் இன்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அது நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை பெரிதாக இருக்கட்டும். இந்த வாக்குத்தத்தம் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வாக்குத்தத்தம் அனைவருக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவேறும்படியான அந்த காரியங்கள் நடக்கட்டும். எங்கள் இந்திய தேசம் இயேசுவின் தேசமாய் மாறட்டும். இந்திய தேசத்தில் ராகுல் காந்திக்கு நீடித்த ஜீவன் கொடுங்க. ஸ்டாலினுக்கு நீடித்த ஜீவன் கொடுங்க. தமிழ்நாட்டிலே சிவகாசியிலே வெடி விபத்து நடக்காமல் காத்து கொள்ளுமாறு ஜபிக்கிறேன். தமிழர்கள் மீனவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். இந்திய தேசம் இயேசுவின் தேசமாய் மாறட்டும். ஆண்டவரே,
த இந்த பூமியில் இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதே ஆண்டவரே. இந்த பூமியில் உள்ள பெண்களை எல்லாம் சிறு பிள்ளைகள் முதற்கண்ணுக்கு ஆண்டான பெண்கள் சமுதாயத்துக்கு ஆண்டவரை ஒரு நிரந்தர ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். சட்டத்திட்டங்கள் வகுக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா. கடுமையான சட்டங்கள் ஏற்றப்பட வேண்டும் ஐயா எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே. அது நிறைவேறட்டும் நான் செபிக்கிறேன் அப்பா. என்னிலடங்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குவைத்தி தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குவைத்தி தேசத்தில் ஆசீர்வதிங்க. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். செக்கிங் எல்லாம் லேசான காரியமாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவரே ஒரு போர் நிறுத்தம் உண்டாகட்டும். இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே எந்தவித யுத்தம் வராமல் தேசத்தை காத்து கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். எண்ணிலடங்கா சோத்திரம். பாலஸ்தீன மக்களுக்கு ஆண்டவரே ஒரு சுதந்திர நாடு கிடைக்கட்டும். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே எண்ணிலடங்கா சோத்திரம் சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். பெபானி மோட்டார்ஸ் கம்பெனியை முற்றிலுமாக புதிதாக்கி கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அந்த இன்சென்டிவ் கவர் முழுமையாக தொடர்ந்து வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். போர்ஷே சைடிலும் வோல்க்ஸ்வாகன் சைடிலும் தொடர்ந்து அது வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். புதிதாக வந்திருக்கும் காரை நியூ டிகுவான், வோல்க்ஸ்வாகன் நியூ டிகுவான், அந்த காரை ஆசீர்வதிங்க. குவைத்திலே அநேக கார்கள் சேலால் அது விற்பனையாகும்படியான அந்த காரியங்கள் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். யோசுவாவின் வார்த்தைக்கு சூரியனும் சந்திரனும் நின்றது என்றால் ஆண்டவரே, அன்று அவர் தேவன் இயேசுவாவை ஆசீர்வதித்த தேவன் இன்று அடியன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அடியன் ஊழியத்தில் அதிக ஆத்துமாக்களை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த தடவை ஆண்டவரை 150 பேருக்கு பைபிள் கொடுக்க நீ கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். எண்ணிலடங்கா சோத்திரம். கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் அடியன் ஊழியங்கள் பெருகட்டு நான் ஜெபிக்கிறேன். அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்க அதை நிறைவேற்றி கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் நீ மிகவும் பெரியவரப்பா, மிகவும் பெரியவர் ஆண்டவரை. எண்ணிலடங்கா சோத்திரம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே ஏஎம் பில்டர்ஸை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆர்கிடெக்ட் கம்பெனியை ஆசீர்வதிங்கப்பா. ஏஎம் பில்டர்ஸ் ஏஎம் ஆர்கிடெக்டுக்கு மயிலாடுதுறையில் நல்ல ஒரு சென்டரான இடத்தில் ஒரு வாடகை இடம் கிடைத்து ஆண்டவரே நிரந்தரமாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்க நீ கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அடியன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமாக பைபிள் காலேஜ் வைக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். எஜுகேஷன் ட்ரஸ்ட்டை ஆசீர்வதிங்க. யூனிவர்சிட்டி வைக்க கிருபை தருவீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம். இது எப்படி நடக்கும்? யாரால்? தேவனாலே எல்லாம் கூடும் நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. எப்படி யோசுவாவிற்கு சூரியனும் சந்திரனும் நின்றது போல அடியேன் இன்று சொல்லும் வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். என்னில் நடந்தாங்க சோத்திரம். ராமச்சந்திரனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். குட்டனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. சோபியாவிற்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ராஜா. யூதர்கள் கொடுத்த புத்தியும் ஞானமும் அறிவும் அருணுக்கும் மேனனுக்கும் எல்ஃபிக்கும் ஜெஃபிக்கும் ஆதிரனுக்கும் ஒலிவியாவிற்கும் கொடுத்து விட்டதற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே கரூர் பில்டிங்கை அந்த பில்டிங் வேலை நல்லபடியாக நடக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் அந்த ஏஎம் பில்டர்ஸ் வேலைகள் நடக்க நீ கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். எண்ணிலடங்கா சோத்திரம். ஆண்டவரே அடியனுக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க நீ கிருபை தர உனக்கு லேசான காரியம்ப்பா. எல்லா ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.